ஹலோ மக்களே, வெல்கம் டு டக்கோட் டாக்ஸ். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விக்கி ப்ரோ நானும் வந்திருக்கோம். இன்றைக்கும் ரெண்டு பேரால் தான் வர முடிஞ்சு. இது நம்ம மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஐபிஎல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அடுத்த வீக்கெண்ட் ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஎல் டீம்ஸ் பார்த்துடலாம், ஐபிஎல் டீம்ஸ் ப்ரிவ்யூ பண்ணிடலாம். எந்த டீம், எல்லா டீம் பற்றியும் எங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எந்த டீம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது, எந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது, டாப் 4 குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, ஓவராலாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி டீம் வைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, விக்கி ப்ரோ ஹாய், மீட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பராக இருக்கேன். அதான் ஐபிஎலுக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு. நான் ஸ்டாப் கிரிக்கெட் இதுக்கப்புறம் லைக் இந்த சிண்ட்ரோம் மாதிரி ஆயிடுச்சு. வேர்ல்டு கப்ல டெய்லி 2 மேட்ச் 3 மேட்ச்னு பார்த்து நடுவில் மேட்சே இல்லாம உட்காந்துட்டு இருந்தது. விட்ரால் சிம்டம்ஸ் ஆயிடுச்சா? யா, ஸோ எல்லாருக்குமே அப்படிதான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஐபிஎல்ல இந்த தடவை நிறைய ரைடிங், அதனால எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி எல்லாம் ஆக்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல, தோனி ஆக்சுவலாக பார்க்க போகிறோமாங்கிறது நம்ம சென்னை ப்ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம மீட் பண்ண, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டீம் யார் அப்படின்னு விக்கி ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னு நான் விக்கி ப்ரோட்ட கேட்குறேன். டீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கேபிட்டல் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறோம். கேபிட்டல்லேருந்தே ஆரம்பிக்கலான்ற? எஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தளவில் வி நோ அவங்க இப்போ இத்தனை வருஷத்தில் கப் அடிக்காத ஒன் ஆஃப் த வெரி ரேர் டீம்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அப்படின்னு 2-3 தடவை எஸ்பெஷலி ஷேயஸோட கேப்டன்சியில் ரொம்ப க்ளோஸாக போனாங்க. ஆனால் அந்த ஃபைனல் ஹர்டில் மட்டும் அவங்களால கிராஸ் பண்ண முடியல. பிஃபோர் கோயிங் இன் டு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்குவாட், பிளேயிங் 11 அதெல்லாம் டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நான் விக்கி ப்ரோ கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் விக்கி ப்ரோ. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஃப்ரான்ச்சைஸியாவே அவங்க லைக் ரொம்ப அன்லக்கியா தான் இருக்காங்க. விமென்ஸ்லயும் பார்த்தா வரிசையா எல்லா தடவையும் ஃபைனல்ஸ் போறாங்க, ஃபைனல்ஸ்ல விட்டாங்க. மென்ஸ்லயும் 2-3 தடவை ஃபைனல்ஸ் லைக் பொட்டன்ஷியலா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஐஎல் T20 மட்டும்தான் அவங்களோட ஃப்ரான்ச்சைசில ஒரே ஒரு கப் வச்சிருக்காங்க. பட் நான் ஸ்குவாடை பார்த்த வரைக்கும் லைக் திஸ் டைம் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் தெம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலி செம்ம ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அதுவும் அந்த அங்கிள் ஆக்ஷன்ல உட்காந்து முரட்டுத்தனமா டீம் எடுத்திருக்காங்க. எல்லாரும் சும்மா உட்காந்துருக்கோம், டக்குன்னு பேட்ல தூக்கி சூப்பரா செம பிரைஸ்ல பிளேயர்ஸ் தூக்கிட்டான். இல்லை, இது ஆக்சுவலாக நைஸ் செக்வே. ஏன்னா நான் அடுத்து கேட்கலான்னு நினச்சதே ஆக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ் தான் என்னன்ட்டு. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ் பற்றியே பேசுவோம். ஆமா, அவங்க லைக் லாஸ்ட் இயர் நம்ம அவங்களோட இதை பார்த்தா லைக் சூப்பரா விளையாண்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிச்சு உள்ள போவாங்கன்னு நினைச்சோம். திடீர்னு 1-2 அப்படியே ஒரு மேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஆஸ் யூஷுவல் இவங்களும் மாத்தி மாத்தி விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நடுல ஸ்டாப் ஆச்சு. அதுல அப்படியே அந்த டீம் ஃபுல்லா ரொம்ப மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இந்த தடவை அந்த இருந்த சில கேப்ஸையுமே இந்த தடவை சூப்பரா ஃபில் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கேஎல் ராகுல பந்தாடாம கரெக்டா அவனுக்குன்னு ஓப்பனிங் ஸ்லாட்டை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனே எடுத்துட்டு போயிருவான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டீமோட பெரிய ஸ்ட்ரென்த்தா பாக்குறதே இந்தியன் கோர் தான். இவங்களுக்கு ஃபாரினரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன்ஸை மட்டுமே வச்சு ஒரு 11 கிரியேட் பண்ண சொன்னாலும் தாராளமா இவங்க கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம பொட்டன்ஷியலான ஸ்குவாட் இது. அதுவே இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸ்ல செம்மையா லைக் டக்கெட் சரி, பத்திரானா சரி பத்திரானாங்கிறது அவன் பேர் என்ன, நிசாங்கா, பத்தும் நிசாங்கா, அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், இவங்களெல்லாம் செம்மையா எடுத்திருக்காங்க. அண்ட் இருக்க பிளேயிங் 11க்கு ஆனா அப்படியே பெர்ஃபெக்டான பேக்கப்ஸும் சூப்பரா எடுத்திருக்காங்க. லுங்கி இங்கிடியா இருக்கும், ஸ்டார்க் இல்ல அப்படின்னா இங்கிடி வச்சு விளையாண்டுக்கலாம். இங்கிடி இப்போ இந்தியாவில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல இதுவா இருக்கு. நிசாங்காவும் அவனோட பொட்டன்ஷியலை காட்டின ஒரு மேட்ச்ல. மேபி இஸ் நாட் கன்சிஸ்டன்ட், பட் சான்ஸ் கிடைச்சா அவனும் இது பண்ணுவான். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் அவங்க எப்பயுமே சூப்பரா எடுப்பாங்க. இந்த தடவையும் செம்மையா எடுத்திருக்காங்க. ஆகிப் தர், அவன் எல்லாருமே ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர். அவனுக்கு கண்டிப்பா இந்த தடவை சூப்பரா சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேயிங் லெவன்லயும் அவன் ஆடுவான்னு நான் நம்புறேன். ஏன்னா ஹி ஹாஸ் தட் பொட்டன்ஷியல். நியூ பால்லயும் சூப்பரா போடுறான், டெத்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், யாருக்கெல்லாம் போடுறான் அப்படிங்கிறப்போ அவன் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இனி ஒரு ஓப்பனிங் பிளேயர் அவன் பேரு சாஹில் பரேக். சாஹில் பரேக். அவன் லைக் நான் பார்க்க அவனோட பேட்டிங் ஸ்டைல் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு இன்னொரு ஜெய்ஸ்வால பாக்குற மாதிரியே இன்னொரு ஃபீல் கிடைச்சிச்சு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் பவர் ஹிட்டிங் வேற லெவல் அடிக்கிறான், சாத்துறான். மேபி
ஏதோ ஒரு காம்பினேஷன்ல சான்ஸ் கிடைச்சா அவனை கூட டெல்லி ஓபனரா ட்ரை பண்ணலாம். யா, செம ஆப்ஷன் அவங்களுக்கு. ஓகே, எனக்குமே வந்து கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணுறேன் அந்த பாயிண்டோட. ஏன்னா எனக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆக்ஷன் முடிஞ்சப்போவே வந்து ப்ராபப்ளி த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தோணுச்சு. அது போக போக எனக்கு இன்னுமே வந்து வேலிடேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரம் ஒரு ஒரு ஃபார்ம் வைஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு பிளேயரோட டெவலப்மெண்ட் வைஸாக இருக்கட்டும். அப்போது ஆக்ஷனில் அவங்க எடுத்தப்போ ஆகிப் நபிக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சுன்னா, அது வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இது டைட்டில் அடிச்சதுக்கப்புறம் அது வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட 8+ crores கொடுத்து எடுத்தானுங்கன்னு நம்புறேன் ஆகிப் நபி. ஆகிப் நபி ஆக்சுவலாக யங்ஸ்டர் கிடையாது. ஹீஸ் பிரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், 29 years நினைக்கிறேன், 28 or 29 years. பட் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் பீக் ஆஃப் திஸ் கேமில் இருக்கான் ஆகிப் நபி. இப்போ ஓவராலாக வந்து மில்லர் 2 crores பேஸ் ப்ரைஸில் எடுக்கிறதா இருக்கட்டும், 2 1.5 ஞாபகம் இல்லை. பட் அநியாயம். எப்படா அந்த பிச்சில் நீங்கள் எல்லாரும் மில்லர் கொடுத்து சும்மா இருந்தீங்கன்னு எனக்கு இப்போக்கு புரியல. ஸோ நீ சொன்னதை அக்ரி பண்ணுற. மொட்டை மாமா வச்சுட்டு வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஆக்ஷன் நடத்தினானுங்க. ஓவராலாக வெரி ஸ்ட்ராங் ஸ்குவாடு. நான் அப்படி ஸ்குவாட் படிச்சிடுறேன். நான் ஸ்குவாட் படிச்சதுக்கப்புறம் வந்து நீ வந்து டக்கோடாக்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்க பிளேயிங் 11ம் அதுக்கான பொட்டென்ஷியல் ஸ்வாப்ஸும் சொல்லு. அப்போ அப்படியே நம்ம பிளேயிங் 11 இல்லை, இப்போலாம் பிளேயிங் 12னு பேசணும். பட் யா, அது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட் அப்படியே பேட்டர்ஸை ஸ்டார்ட் ஆகி பவுலர்ஸ் வரைக்கும் படிச்சிடுறேன். கேஎல் ராகுல், கருண் நாயர், டேவிட் மில்லர் நியூ அரைவல், பென் டக்கெட், பத்தும் நிசங்கா, சஹில் பராக், பிருத்வி ஷா, அபிஷேக் பொரல், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் கேப்டன், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம், அஜய் மண்டல், திரிபூர்ணா விஜய், மாதவ் திவாரி, ஆகிப் தார், நிதிஷ் ராணா, மிச்சல் ஸ்டாக், டி நட்ராஜன், முகேஷ் குமார், துஷ்மந்தா சமீரா, லுங்கிசானி நிகிடி, கைல் ஜேமிசன், குல்தீப் யாதவ். இது வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ஸ்குவாட் வந்து வேற லெவல்ல. On paper probably the most well-rounded squad after Mumbai Indians. செம பேலன்ஸ். செம ஸ்குவாட். சீரியஸா ஸ்பின் வேணுமா ஸ்பின் இருக்கு, பேஸ் bowling வேணுமா பேஸ் bowling இருக்கு, ஓபனர்ஸ் இருக்காங்க, இந்தியாவோட ஒரு பெஸ்ட் ஸ்பின் பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். அக்ஷர் குல்தீப் அவங்களே தான் இருக்காங்க. ஸோ யா, பிரிட்டி ஸ்ட்ராங் ஸ்குவாட். நீ அப்படியே வந்து நம்ம டிவைஸ் பண்ணி வச்சிருக்க பிளேயிங் 11 நீ சொல்லு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ் நான் சொல்றேன், அப்போ அப்படி பேசலாம். ஓகே, ஷேர் பண்றியா? இல்லை நீ அப்படி நான் படிக்கிட்டு ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். எஸ், ஸோ எஸ், ஸ்க்ரீன் தெரியுதா? அப்படி பேசலாம். எஸ் தெரியுது. எனக்கு வந்து இது வந்து நாங்க ஃபார்முலேட் பண்ணது ஸ்டார்க் அவைலபிலிட்டி இல்லாதப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல வச்சு இது பண்ணலாம். ஸோ கேஎல் ராகுல் கண்டிப்பா ஓபன் பண்ணும் வித் பென் டக்கெட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அண்ட் பென் டக்கெட் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த டெல்லி கிரவுண்ட்ல கண்டிப்பா அவனுக்கு படாம இருக்கவே இருக்காது. அதான் அடிச்சான்னா கண்டிப்பா சூப்பரா போகும். அண்ட் அபிஷேக் புரல் அட் ஒன் டவுன் வந்து அவன் சூப்பரா விளாண்டு இருக்கான் டெல்லிக்கு சோஃபார். அவன் கிடைச்ச சான்ஸ்ல எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஒரு செம ப்ராஸ்பெக்டும் அவங்களுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை கண்டிப்பா. புரல் அட் 3. அக்ஷர் வந்து ஃப்ளோட்டரா வச்சுக்கலாம். லைக் டிபெண்டிங் ஆன் த இது டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்தா அக்ஷர் விட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா கூட அக்ஷரை பின்னாடி ஃப்ளோட்டரா கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்டப்ஸ் 5, மில்லர் 6. இது வந்து பெஸ்ட் ஃபினிஷிங். அடின்னா அடி. இவங்க 2 பேரும் அடிக்க மாட்டுச்சுன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயே பார்த்தோம் இவங்க 2 பேரால எவ்வளவு அடிக்க முடியும் அப்படிங்கிறது. அண்ட் 7 அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம். அசுதோஷ் வந்து நாளைக்கு அவங்களுக்கு லாஸ்ட் சீசன் 1-2 கேம் சூப்பரா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தான். அவனுக்கு அந்த பவர் ஹிட்டிங் நல்லா இருக்கு. ஸோ இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆர் மேபி இன்னொரு ஸ்வாப் பண்ணணும்னா அசுதோஷ் சர்மா வெளியே வச்சுட்டு ரிஸ்வியை கூட மேல ஆடலாம். மேபி அக்சர் பொசிஷன் ரிஸ்வியை இம்பாக்டா கூட கொண்டு வந்து விளையாடலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவனும் நல்லா தான் விளையாண்டு இருக்கான். விப்ராஜ் நிகம் பொட்டன்ஷியல் செம்ம ஆல்ரவுண்டர். லெக் ஸ்பின்னும் சூப்பரா போடுறான், பேட்டிங்கும் தேவையானப்போ பின்னாடி பவர் ஹிட்டிங் சூப்பரா இருக்கு. ஆகிப் தார் நியூ பால்ல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். டெத்துக்கும் பிரச்சனையே கிடையாது. யார்கர்ஸ் எல்லாம் அவனோட சூப்பரா இருக்கு. பட் நியூ டு ஐபிஎல், பட் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். லுங்கி இங்கிடி வந்து அவன் இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் இந்த எனக்கு ஒரு இது வந்து மேபி இந்த சின்ன கிரவுண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ இது பண்ண மாதிரி சின்ன கிரவுண்ட்ல எப்படி அவனோட இது இருக்குங்கிறது தான் பார்க்கணும். குல்தீப் சொல்ல வேணாம், சூப்பரா போட்டுருவான். முகேஷ் குமார் அவங்களோட லைக் சர்டிஃபைட் டெத் பவுலராகவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இஃப் ஹி டசன்ட் பெர்ஃபார்ம் அவங்களுக்கு ஸ்வாப்புக்கு நட்ராஜனும் இருக்கான். பட் நட்ராஜன் ரீசெண்டா ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பெருசா கேம்ஸும் விளையாடல.
இந்த இது கூட டிவை பாட்டல் டோர்னமெண்ட் நடந்தது, அங்கேயும் போட்டு நான் செம்மையா அடிச்சுட்டாங்க அவனை. ஸோ மேபி இஃப் ஹி கம்ஸ் பேக் டு நல்ல ஃபார்ம் அண்ட் ரிதம்ல இருந்தான்னா கண்டிப்பா அவனையும் விளையாட வைக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மேபி 12 முகேஷ் குமார், பேட்டிங் தேவைன்னா ரிஸ்வி அந்த மாதிரி அவங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஸ்டார்க்கு வந்துட்டா அப்படின்னா பெண்டக்கட்டையும் ஸ்டார்க்கையும் ஸ்வாப் பண்ணிட்டு அப்படியே எல்லாரையும் ஒரு பொசிஷன் மேலே ஏற்றிக்கலாம். வேறுனா நிதிஷ் ராணா கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பெண்டக்கெட்டையும் ஸ்டார்க்கையும் ஸ்வாப் பண்ணலாங்கிறியா? ஸ்டார்க் வந்தா லுங்கினிகிரிக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைஃப் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தானே. இல்ல நான் நினைச்சேன் 2 பேரே விளையாடலாம், லுங்கிங்கிடியும் ஸ்டார்க் 2 பேரே விளையாடிட்டு அபிஷேக் புரேல் அண்ட் கேஎல் ராகுல் டு ஓபன். அது பண்ண அங்க மாட்டாங்கன்னு வேணா எனக்கு தோணுது. பேட்டிங் வந்து ரொம்ப வீக்கா தெரியுது அது பண்ணாங்கன்னா. கரெக்ட். எல்லாருமே வந்து ஒன் பொசிஷன் ஹையரா ஆடுற மாதிரி இருக்கும். அந்த அந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. டெல்லியோட டெம்ப்ளேட் என்ன பொறுத்தளவுல வந்து டெஃபினட்டா வந்து ஒரு இந்தியன் ஓப்பனர் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனராக தான் இருக்க போகுது. ஸோ அந்த பெண்டக்கெட்டோட பொசிஷனுக்கு வந்து ஐ ஆல்சோ அக்ரி தட் பெண்டக்கெட் தான் ஸ்டார்ட் பண்ணும் அந்த பொசிஷன்லன்ட்டு. பட் சப்போஸ் பெண்டக்கெட் வந்து ஹி டசன்ட் கிளிக் அப்படின்னா அவங்களுக்கு அது ஆல்வேஸ் ஹேவ் த ஆப்ஷன் ஆஃப் பத்தும் நிசங்கா. பத்தும் நிசங்கா உள்ள கொண்டு வந்து அந்த பெண்டக்கெட்டோட பொசிஷனில் அவங்க விளையாடிக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனு. ஸோ கேஎல் ராகுல் பெண்டக்கெட் ஆர் கேஎல் ராகுல் பத்தும் நிசங்கா எதுவாக இருந்தாலும் இட் ஒர்க்ஸ். என்னுடைய ஒப்பீனியனில் ஐ டோன்ட் திங்க் போரல் வில் பி ஸ்டார்டிங். நிதிஷ் ராணாவை நீ ட்ரேடில் வாங்குற அப்படின்னா நீ வந்து நிதிஷ் ராணாவை தான் விளையாடுவ அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அதுவும் நீ வந்து டானவன் ஃபெரேரா மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்துட்டு நிதிஷ் ராணாவை வாங்குறன்னா இட் மீன்ஸ் ஹீ ஃபீச்சர்ஸ் இன் யோர் பிளான்ஸ். போரல் வந்து ஒரு அந்த கியூட் 30s பிளேயரா இருந்திருக்கான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஒரு கிட்டத்தட்ட 2-3 சீசன்ஸாவே அதுவாக தான் இருந்திருக்கான். அங்கிருந்து அவன் டெவலப் ஆகி அவன் கேம் வந்து அடுத்த லெவலுக்கு போன மாதிரி எனக்கு தெரில. ஈவன் இன் டொமஸ்டிக் ஒரு ஈவன் இன் ஐபிஎல் ஆல்சோ நான் சொல்கிறேன். நான் வந்து 3 வருஷம் முன்னாடி போரில் பார்த்து அவன்கிட்ட என்ன பிடிச்சிருந்துச்சோ இப்போ வரைக்கும் அதே தான் எனக்கு அவன்கிட்ட பிடிச்சிருக்கே தவிர அவன் கிக் ஆன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறான்னு எனக்கு தோணல. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இவன் தான் ஆடுவான்னு தோணுது. நிதிஷ் ராணா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். தேவையில்ல, ஆல்ரெடி 6 பவுலர் இருக்காங்க. பட் இஃப் ஹீஸ் தேர் அந்த ஒரு ஆப்ஷனு அவங்க எடுத்துக்கலாம் நிதிஷ் ராணா. அதே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு ஐ ஃபீல் நிதிஷ் ராணா இஸ் த ஒன் ஹூ வில் கெட் த நாட். அண்ட் நான் டெல்லி எப்படி பார்க்குறேன்னா டெல்லி வந்து அவங்க ஒவ்வொரு டீமுக்கு இம்பாக்ட் சப் வந்து ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணலாம். டெல்லி வந்து அவங்க இம்பாக்ட் சப்ல ஒரு பவுலர் பேட்ஸ்மேன் ஸ்வாப் பண்றதுக்கு பதில் அவங்க இம்பாக்ட் சப்ல வந்து அசுதோஷ் சர்மா, கருண் நாயர், சமீர் ரிஸ்வி, அபிஷேக் பொரல் இவங்க 4 பேரை வச்சுக்கலாம். சப்போஸ் 2 டாப் விக்கெட்ஸ் குவிக்காக விழுந்துச்சுன்னா தென் யூ கேன் ஆல்வேஸ் பிரிங் இன் கருண் நாயர் ஆர் அபிஷேக் பொரல் டு பிளே தட் ரோல். அதே அந்த இடத்துல அந்த விக்கெட் விழல, நீ வந்து ஒரு 8 ஓவர் 9 ஓவர் தாண்டிட்டேன்னா நீ அக்ஷர் அந்த இடத்துல அனுப்பிச்சுட்டு அசுதோஷ் சர்மா இல்லை சமீர் ரிஸ்வியோட ஃபினிஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் வந்து அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்போ வந்து பெஸ்ட் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் அதுதான் வந்து அவங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு தோணுது. ஸோ அக்ஷர் 4, ஸ்டப்ஸ் 5, மில்லர் 6ங்கிறது வந்து செட் இன் ஸ்டோன். அசுதோஷ் சர்மா டெஃபினெட்லி ஹியூஜ் டேலண்ட், ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ். சேம் வித் விப்ராஜ் நிகாம் லாஸ்ட் சீசன் ரொம்ப நல்லா போட்டான் விப்ராஜ் நிகாம் நல்லா பேட்டிங்கும் ஆடுவான். ஆகிப் நவி கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ 9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க, 6 சாலிட் போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அக்ஷர் பட்டேல் வந்து குட் இனஃப் டு பி a 5th bowler. அவனை தான் இங்கே 6th bowler பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ விப்ராஜ் நிகாமும் பிட்வீன் விப்ராஜ் நிகாம் அண்ட் ஆகிப் நபி or whoever is having a bad day they can always get out 4 overs. அது வந்து எப்படி வேணாலும் நீ பிரிச்சுக்கலாம். லுங்கினிகிடி ஷுவரா 4 போட்டுருவான். அப்படி லுங்கினிகிடி ஸ்டார்க் வரல, லுங்கினிகிடிக்கு உனக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீ வந்து சமீரா கன்சிடர் பண்ணலாம். சமீரோட டெத் போலிங்கும் வந்து வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரீசெண்ட் டைம்ஸ். லாஸ்ட் சீசன் வந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் அவ்வளவு சூப்பரா போடுவான்னு. அது செமையா போடுறான் அவன். ஆமா. அண்ட் பிரீமியர் லீக்ல வந்து பிரீமியர் லீக்குங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இந்த பிச்சு ஒரு ஸ்விங்கிங் பிச்சு நடக்க போறது இல்லை, பட் ஏதாச்சும் ஒரு ஸ்விங்கிங் பிச் கொடுத்தாங்கன்னா நீ கைல் ஜேமிசன் கூட இறக்கி விடலாம் அவே பிச் ஏதாச்சும் ஒன்றத்துல. ஸோ அந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. ஆகிப் நபிக்கு வந்து ஆகிப் நபி, முகேஷ் குமார் 2 பேருக்கும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிறது நட்ராஜன். எனக்கு அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் இடிக்கிற ஒரு விஷயம். விஷயம்னா இந்தியன் பேஸ் கண்டிஜென்ட் வந்து முகேஷ் குமார் வந்து ஓகே இஸ் அ ப்ரூவன் போலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 இயர்ஸ் அவன் போலிங் போட்டிருக்கான். பட் முகேஷ் குமார் ஆல்சோ டென்ஸ் டு லீக் ரன்ஸ். ஆகிப் நபி வந்து இந்த சீனுக்கு வந்து கொஞ்சம் நியூ. அண்ட் நட்ராஜன் வந்து ஹி இஸ் நாட் ஹேட் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இன் ரீசெண்ட் 12 months to 18-24 monthsன்னு தோணுது. அதனால அந்த இந்தியன் பேஸ் போலிங் அட்டாக் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வீக் ஆன் பேப்பர்னு தோணுது.
But if Akib Nabi can translate that Jammu and Kashmir form இங்க to this stage and Mukesh Kumar can bowl well, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி இந்த மாதவ் திவாரி, த்ரிபுர்ணா விஜய், அஜய் மண்டல் இவங்கெல்லாம் டீமுக்குள்ளே வர்றது கஷ்டம். சேம் வித் சஹில் பராக் ஆல்சோ. சஹில் பராக் வந்து ப்ராபப்ளி இஃப் KL is not available, then he can be considered as an opener. அப்படிதான் எனக்கு தோணுது. பட் அப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கருண் நாயர் ஓப்பன் பண்றது இல்ல போரல் ஓப்பன் பண்றது தான் இருக்கும். இட் ஓன்ட் பி டு புட் த்ரோ சஹில் பராக். சஹில் பராக் ஒரு டெவலப்மெண்டல் பெட்டு தான் என்னை பொறுத்தளவில் அந்த டீம்ல. ஓவராலா வெரி நைஸ் டீம். அப்படியே வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் உனக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு. நீ சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலி ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆனா இந்த டீமோட பெரிய பிரச்சனையாவும் நான் பாக்குறது அது ஒண்ணுதான். லைக் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மேபி அவங்க ஏதாவது ஒரு மேட்ச் போயிடுச்சு அப்படின்னா உடனே டீமை மாத்துறது அந்த மாதிரி பிரச்சனை அவங்க லைக் லாஸ்ட் டைம் பண்ணாங்க. இந்த தடவை அந்த பிரச்சனையை பண்ணாம இருக்கிற ஒரு செட்டில் காம்பினேஷனை வந்து அவங்க சீக்கிரம் ஃபிகர் அவுட் பண்ணி அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த டீம் வந்து டைட்டில் வின் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது ஒண்ணுதான். பதானியோட கோச்சிங்ல அது ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன். லைக் இஸ் அ குட் கோச். அவங்க அவங்களோட எல்லா பிரான்ச்சைசிலையும் அவனை இப்ப 100ல கூட அவங்க ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க டெல்லி. சோ லைக் ஹீஸ் அ குட் கோச். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையா பண்றது இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம லைக் இதுதான் எங்களோட இது, நாங்க இந்த பிளேயர்ஸை ட்ரஸ்ட் பண்றோம்னு சொல்லி அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா they'll make it to semi-finals. கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கு இந்த டீம். ஓகே, எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தோன்றது என்னன்னா, நீ வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்ததுக்கு, 4 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்ததுக்கு மேபி அந்த ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஆப்ஷன் வச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. இவங்க வந்து ஸ்குவாட் ஆப்ஷன்ல எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னா 4 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் 4 ஓவர்சீஸ் பவுலர் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அவங்க ஃபில்லே பண்ணல. Suppose someone like Vipraj Nigam is having a bad season or someone like Ashutosh Sharma is having a bad season na, for example உங்ககிட்ட வந்து ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா நீ வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் உனக்கு 11 மாத்திருக்கு. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இல்லாம போயிருச்சோ, ஆர் மேபி மில்லருக்கு பதிலா இஃப் மில்லர் இஸ் ஹேவிங் அ பேட் சீசன், மில்லருக்கு பதிலாக ஒரு ப்ராப்பர் இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடிட்டு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுற அந்த ஆப்ஷன் வந்து அவங்க வச்சுக்கல. பட் ஓவராலாக ஒன்றுமே இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெவில் சர்டிஃபிகேட் விளையாடணும்னா விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஓவராலாக ஆனால் வெரி குட் டீம், அதை பற்றி எனக்கு டவுட்டே கிடையாது. அப்படியே நம்ம வந்து ஸ்வாட்டுக்கு மூவ் ஆயிடலாம். நீ அப்படி கவர் பண்ணுறியா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ்? அதான் நம்ம இப்போ பேசின மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ரென்த்னா அவங்களோட சம பேலன்ஸ் தான் இவங்களோடது. அண்ட் டீம் வந்து லைக் ஆல்ரெடி இவங்களை ஓரளவுக்கு மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி விளாண்டு செட் ஆன குரூப். அண்ட் பேக்கப்ஸும் நம்ம சொன்ன மாதிரி லைக் மேக்ஸிமம் பொசிஷனுக்கு அவங்களுக்கு பேக்கப்ஸ் இருக்கு. லைக் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வச்சிருக்காங்க. மேபி நீ சொன்ன இந்த ஒரு பொசிஷன் தவிர பட் மற்றபடி எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் இவங்க மேல இன்னொரு பிளேயரை இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு பொசிஷன் கீழே தள்ளுறதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு இவங்களுக்கு. ஸோ பேக்கப்ஸும் பெருசா பிரச்சனை இல்லை. அதனால லைக் தட் இஸ் டே ஸ்ட்ரென்த். வீக்னஸ் வந்து ஸ்டார்க் இல்லை இவங்களுக்கு. அந்த கிரவுண்ட்ல அவ்வளவு எஃபிஷியன்டா போட்ட ஒரு பவுலர்னா ஸ்டார்க் தான் கண்டிப்பா. மேபி லுங்கிடி அங்க வேரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அடி வாங்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆகிப் தாருக்கும் இது ரொம்ப புது சீசன். லைக் ஃபர்ஸ்ட் டைம் இன் IPL. மேபி லைக் இஃப் ஹி கிளிக்ஸ் அது நெக்ஸ்ட் லெவல். பட் தட் இஸ் ஒன் சான்ஸ் தே ஹேவ் டு டேக். என்ன பண்றாங்க அப்படின்னு அதுதான் அவங்களோட பெரிய வீக்னஸா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா லைக் நம்ம பேசின மாதிரி தேர் டெஃபினட் டைட்டில் கண்டெண்டர்ஸ். இந்த சீசன் இல்லைன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எப்படி சான்ஸ்ன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு டீம் அவங்க செட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த சான்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா செம்மையா இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் த்ரெட்ஸ் பார்த்தோம்னா லைக் நம்ம பேர் சொன்ன மாதிரி தான் இவங்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிக்காம கரெக்டா ஒரு 11 ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மேட்ச் அவங்கள வச்சு கண்டினியூ பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி சீக்கிரம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா லைக் தேர் இஸ் நோ மேட்ச் ஃபார் தெம். நீ ஏதோ பாயிண்ட்ஸ் ஆட் பண்றியா அதுல? எனக்கு நான் ஒரே ஒரு வீக்னஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சது ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன், விச் இஸ் தி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டின்ஜென்ட். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டின்ஜென்ட் எனக்கு ஆன் பேப்பர் கொஞ்சம் தின்னா தெரியுது, வீக்காக தெரியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தின்னா தெரியுதுன்னு சொல்லுவேன். பட் அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து முகேஷ் குமாரும் நல்லா போடல, ஆகிப் நபியும் நல்லா போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா தே கேன் ஆல்வேஸ் லீவ் பெண்டகெட் அவுட், பிளே போரல் அண்ட் கருண் நாயர் அண்ட் பிரிங் அண்ட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். அப்படி அவங்க அந்த இதை கவர் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா கொஞ்சம் பேலன்ஸ் அடி வாங்கும், அது ஒண்ணுதான். அது தவிர அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஓவராலா வந்து எனக்கு தெரியல இன்னும் ஒரே ஒரு த்ரெட் என்னன்னா,
டெல்லி கேபிட்டல்ஸ் எவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய ஐடென்டிட்டி எஸ் என் ஐபிஎல் டீம் ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து 18 சீசன் ஐபிஎல் முடிஞ்சுச்சு. 18 சீசனில் அவங்க வந்து எந்த சீசன்லையும் கிளியராக இதான் எங்களோட ஐடென்டிட்டி ஆஃப் கிரிக்கெட்னு அவங்க விளையாடவே இல்லை. இப்போ இந்த சீசன் வந்து உன்னுடைய ஐடென்டிட்டி வந்து நீ வந்து ஒரு 50-for-1 பவர் பிளே டீமாக இருக்க போறியா, இல்லை நீ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடுற மாதிரி நீ வந்து ஆல் அவுட் ஃப்ரம் பால்னு விளையாட போறியாங்கிறதுல கிளியராக இருக்கணும். அஸ்யூமிங் கேஎல் ராகுல் இஸ் யுவர் ஸ்டெபிலைசர் இந்த டீம் அப்படின்னா, கேஎல் ராகுல் தவிர வேற யாருமே வந்து 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற லக்ஸரி அவங்களுக்கு கிடையாது. ஸோ கேஎல் ராகுல் இஸ் தி ஒன்லி ஒன் ஹூ கேன் பிளே வித் 160 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஹோப் தட் he scores 600 runs இந்த சீசன். அதை சுற்றி பென் டக்கெட் வந்து எப்படியும் சொன்னாலும் சொல்லனாலும் அவன் அட்டாக் தான் பண்ண போகிறான். ஓகே, ஸ்டப்ஸ் மில்லரும் அதே தான். எனக்கு அந்த 3 and 4 ஆடுறவங்க வந்து எந்த ஆங்கிள் எந்த டைரக்ஷன்ல இந்த டீம் கொண்டு போக போறாங்களோ அவங்க தான் வந்து இந்த டோர்னமெண்ட் டெல்லிக்கு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட்ஸ் வித் டெல்லி. ஸ்பின் போட்டா இந்த டீம்ல அடிக்கிறதுக்கான ஆள் பஞ்சமே இல்ல. பென் டக்கெட் இருக்கான், நிதிஷா நார்னானா அவன் சரியான போட்டு ஸ்பின்னர் வழி அதுவும் 2 பேரும் ஸ்வீப்லயே அடிச்சிருவாங்க, மாத்தி மாத்தி அடிக்கக்கூடிய ஆள். அது சரியான இது. அக்சர் கேட்கவே வேண்டாம், நம்ம டீமுக்கு சூப்பரா விளையாடுற ஸ்பின் வந்து அவன் தான். ஸோ லைக் அவங்க 3 பேர் ஸ்பின்னை வந்து நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் மில்லர் கிவன் இஸ் கரண்ட் ஃபார்ம் கண்டிப்பா யாரு போட்டாலும் அடிக்கணுங்கிற, அதுவும் அந்த பொட்டி கிரவுண்ட்ல அவனுக்கு மாட்டுச்சுன்னா கண்டிப்பா கழட்டி கொடுத்துருவான். ஸ்டப்ஸ் ஹஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அவனை வந்து வேர்ல்ட் கப் டீம்ல இருந்து டிராப் பண்ணி அப்புறம் திரும்ப உள்ள எடுத்து லைக் அவனுக்கு பெஸ்ட் சீசன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஹில் பி பேக் டாப் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவன் அந்த ஒரு பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காகவே அவன் விளையாடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு. அண்ட் ஸ்டப்ஸ் எப்பவுமே டெல்லிக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அது டவுட்டே கிடையாது. அண்ட் டாப் 7ல இன்னொரு பேலன்ஸ் பற்றி யோசிக்கணும்னா 3 ரைட் ஹேண்டர் 4 லெஃப்ட் ஹேண்டர் வச்சிருக்காங்க, விச் இஸ் another குட் திங். ஏன்னா சப்போஸ் கிரவுண்டுக்கு போய் இப்போ சென்னை மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு போய் சைட் பிச் கொடுக்குறாங்க, சென்டர் பிச் கொடுக்கல அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு திங் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் அந்த நாளில். ஸோ ஓவராலாக வந்து வெரி பேலன்ஸ் டீம், வெரி how do I say, வெரி ஆக்ஷன்லேயே வந்து 70% ஆஃப் த ஒர்க் பண்ண ஒரு டீம் இது. ஹேமங் பதானியோட லீடர்ஷிப்பில் போகிறாங்க. இந்த சீசன் கெவின் பீட்டர்சன் அவங்க கிட்ட மென்டரா இல்லை. தட் இஸ் ஒன் மோர் திங் தட் வி ஹவ் டு ரிமெம்பர். ஸோ அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும். பட் ஓவராலாக ஆல்ரெடி நம்ம டைட்டில் கண்டெண்டர்ஸ்னு பேசிட்டோம். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் irrelevant. பட் நான் எல்லா டீமுக்குமே இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், டாப் 4 or not. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் கண்டிப்பா இந்த டீம் டாப் 4 நம்ம ஆன் பேப்பர் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். அவனுங்க பிட்ச்ல எப்படி விளையாட போறாங்கங்கறத நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. சோ பேஸ்ட் ஆன் வாட்எவர் தே ஹேவ் டன் இன் தி ஆக்ஷன் கண்டிப்பா இவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க செமி ஃபைனல்ஸ் போற அளவுக்கு வச்சிருக்கிற டீம். சோ கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க டாப் 4 போய்டுவாங்க. ஓகே, ஃபேர் எனஃப். நானுமே அக்ரி பண்றேன். என்னுடைய டாப் 4 டீம்ஸ்ல வந்து இவங்க ஷூரா இருக்கானுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஒரு வெரி குட் சான்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏதோ சொல்ல கேஎல் கிட்ட இருந்து இன்னொரு பிக் சீசனும் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா அவன் விளையாண்டா கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் தான் அது. அந்த கேம் வந்து அவன் கேம்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான். T20 கேம் அது நம்ம அபிஷேக் நாயர் கூட போன சீசன் ஐபிஎல்க்கு முன்னாடியே ஒர்க் பண்ணான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். another thing that we need to remember is அந்த பேட்டிங் லைனப்க்கு அந்த டெல்லி பிச்சு வேற லெவல்ல சூட் ஆகும். அதுதான் வந்து அதோட பேசிக் திங். ஏன்னா கேஎல் ராகுல் எங்க விட்டாலும் விளையாடுவான். பென் டக்கெட்டுக்கு வெரி கண்டியூசிவ் பிச்சு, ஸ்டப்ஸுக்கு நல்ல பிச்சு, மில்லருக்கு நல்ல பிச்சு. ஸோ உன்னுடைய 3 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனுக்கு வந்து இவ்வளோ நல்ல பிச்சு, இவ்வளோ சூட்டபிளான ஒரு பிச்சு இருந்துச்சுன்னா, ப்ளஸ் பொட்டி கிரவுண்டு டெல்லி. ஸோ ஹோம் அண்ட் அந்த ஸ்டேடியம்ல போலிங் போட தெரிஞ்ச 2 ஸ்பின்னர் நீ வச்சிருக்க. குல்தீப்பும் போட்டுருவான், அக்ஷர் வந்து எங்கேயா இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போட்டுருவான். ஸோ 2 ஸ்பின்னர் வச்சிருக்கேன். அது தவிர ஒரு டீசென்ட் ஃபாஸ்ட் போலிங் கண்டென்ஜென்ட் வச்சிருக்கேன். ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரம் டெல்லி. பட் ஓவராலாக வந்து டெஃபினட்டாக டாப் 4 டீம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் தாட்ஸ். உனக்கு ஏதாச்சும் ஃபைனல் தாட்ஸ் இருக்கா சொல்லு, இல்லைன்னா அப்படியே ரேப் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டீம்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து ஒன்னு கேஎல், இன்னொன்னு வந்து குல்தீப் லைக் அவனுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணாலும் T20 டீமுக்குள்ள அவனால வர முடியல அப்படிங்கிறப்போ லைக் he'll do good கண்டிப்பா அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. So players to watch out for வந்து KL and Kuldeep அப்படி நீ சொல்ற. ஆகிப்தார் வந்து கண்டிப்பா ரைசிங் ஸ்டார். ஓகே, ஸோ நீ இதை கேட்கறதுனால நான் வந்து இதை நீ சொல்றதுனால நான் அப்படியே இன்னொரு கொஸ்டினும் கேட்கறேன். இது மற்ற டீமுக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ரன்ஸ், மோஸ்ட் விக்கெட்ஸ் இந்த டீமுக்கு மோஸ்ட் ரன்ஸ்
கேஎல் தான் ஆப்வியஸ்லி. விக்கெட்ஸ் வந்து ஸ்டார்க்கோட அவைலபிலிட்டி ஸ்டார்டிங் எவ்வளவு மேட்ச் இன்னும் தெரியல. ஸோ மேபி லைக் இஃப் ஹி கம்ஸ் பேக் அவன் தான், இல்ல அப்படிங்கிறப்போ நான் ஆகிட்டார் நான் இது பண்றேன். லைக் ஐ ட்ரஸ்ட் தட் கை. அவனோட பால் ஸ்விங்கிங் சூப்பரா இருக்கு. அண்ட் லைக் ஸ்டார்ட்லயும் நல்லா போட்டு டெத்லயும் நல்லா போடுற மாதிரி அவங்க கிட்ட இருக்கு. அவனோட யார்க்கர் சூப்பரா நெயில் பண்றான். ஸோ லைக் ஐ பிலீவ் வாக்கிப்தார் வில் கம் குட் திஸ் சீசன். ஓகே. ஸோ நான் என்னுடைய மோஸ்ட் ரன்ஸ் ப்ரிடிக்ஷன் இஸ் ஆல்சோ கேஎல். ஏன்னா கேஎலுக்கு வந்து ஒரு பேட் சீசன்னா அவன் 550 ரன்ஸ் அடிப்பான். அதுதான் அவனோட பேட் சீசன். ஸோ கேஎல் தான் என்னோட மோஸ்ட் ரன்ஸ் ப்ரிடிக்ஷன். மோஸ்ட் விக்கெட்ஸ் எனக்கு ஷுவராக குல்தீப்னு தோணுது. எனக்கு அதில் டவுட் இல்லை. ஸோ சொல்லிட்டு அப்படியே வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ரிவ்யூ முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு டாப் 4ல் முடிப்பாங்க அப்படிங்கிறதையும் 2 பேரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு until next time, thank you for tuning into Duck Out Talks. Bye bye. Bye.